நம்ம எல்லாரும் நான் அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறோம். ஆனா உண்மையில நான்னா என்ன? நீங்க யார சொல்றீங்க? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த ஒரு கேள்விக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பதில தேடுறது உங்கள பத்தின உங்க பார்வையே மொத்தமா மாத்திடலாம். வாங்க அந்த மாயத்திரையை இன்னைக்கு நாம விலக்கி பார்ப்போம். சரி, இப்ப நான் உங்களையே நேரா கேக்குறேன். உண்மையிலேயே நீங்க யாரு? ஒக்க நிமிஷம் பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க யாரு? உங்க மனசுல முதல்ல வர பதில் என்னவா இருக்கும்? ஒருவேளை நான் ஒரு டீச்சர், நான் ஒரு இன்ஜினியர், இல்ல நான் ஒரு டாக்டர் அப்படின்னு உங்க வேலை தான் ஞாபகத்துக்கு வரும். அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அடையாளம் மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. நாளைக்கு அந்த வேலை போயிடுச்சுன்னா நீங்க இல்லாம போயிடுவீங்களா? அப்ப அது நிஜமாமே நீங்க தானா? இல்லனா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இது உங்க உடம்போட இல்லனா மனசோட இப்போதைய நிலைமை. ஆனா இந்த டயர்ட்னஸ் போனதுக்கப்புறம் நீங்க வேற ஒரு ஆளா மாறிறீங்களா என்ன? இல்லையே, இது சும்மா வந்துட்டு போற ஒரு ஃபீலிங் தானே. இன்னொரு ரொம்ப காமனான விஷயம், எனக்கு வயசாயிடுச்சு. இங்க தான் நம்ம உடம்போட எவ்ளோ ஆழமா சம்பந்தப்படுத்திக்கிறோம்னு தெரியுது. நாம பண்ற மிகப்பெரிய தப்புக்கான முதல் படியே இதுதாங்க. சரி, நாம ஏன் இப்படி தப்பு தப்பா நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம்? இதை புரிய வைக்கிறதுக்கு வேதாந்தத்துல ஒரு சூப்பரான ரொம்ப ஆழமான ஒரு உதாரணம் இருக்கு. இந்த ஒரு உதாரணத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், இந்த மொத்த மாயாக்கான சாவியே உங்க கைக்கு வந்த மாதிரி தான். முதல்ல உங்களோட உண்மையான இயல்ப, அதாவது உங்க ஆத்மாவை ஒரு கிறிஸ்டல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எக்தம் சுத்தமான எந்த கலரும் இல்லாத ஒரு பளிங்கு மாதிரி. அதுக்குன்னு தனியா எந்த ஒரு குணமும் கிடையாது. அது எப்பவும் தூய்மையா எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கும். இப்போ அந்த பளிங்குக்கு பக்கத்துல ஒரு செக்கச்செவேல்னு ஒரு செம்பருத்தி பூவை வைக்கிறதா நினைச்சுக்கோங்க. அந்த பூ தான் நம்ம உடம்பும் மனசும். கோபம், சந்தோஷம், இளமை, வயோதிகம்னு எல்லா குணங்களும் அந்த பூவுக்கு சொந்தமானது, பளிங்குக்கு இல்ல. சரி, இப்போ சொல்லுங்க. அந்த சிவப்பு பூ பளிங்கு பக்கத்துல இருக்கும்போது அந்த பளிங்கு பார்க்க எப்படி தெரியும்? சிவப்பா தெரியும் இல்லையா? ஆனா உண்மையிலே அந்த பளிங்கு சிவப்பா மாறிடுச்சா? இல்லவே இல்ல. இது ஒரு தோற்றம் மட்டும்தான், ஒரு இல்யூஷன். வேதாந்தத்துல இந்த மாதிரி தப்பா தெரியறதுக்கு பேரு தான் அத்தியாசம். இங்க அந்த சிவப்பு பூ இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் உபாதி. உபாதினா என்னன்னா, ஒரு பொருள் பக்கத்துல இருக்கிறதால தன்னோட குணத்தை அடுத்த பொருள் மேல ஏத்தி வைக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது. அதாவது பூவோட சிவப்பு கலர் பளிங்கு மேல ஏறின மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்துது. ஆனா உண்மையில பளிங்கு மாறவே இல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு மாய தோற்றம். ஓகே, இந்த உதாரணம் நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். இப்போ இந்த தப்பான அடையாளப்படுத்துதல் டெக்னிக்கலா எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இதுல 2 முக்கியமான வார்த்தைங்க இருக்கு. ஒன்னு உபாதி, அதாவது தன் குணங்களை குடுக்கிற மாதிரி நடிக்கிற உங்க உடம்பு மனசு. இன்னொன்னு உபஹிதம், அதாவது அந்த குணங்களை வாங்கிக்கிற மாதிரி நடிக்கிற நீங்க, அந்த தூய்மையான உணர்வு, சைத்தன்யம். நல்லா கவனிங்க, குடுக்கிற மாதிரி நடிக்கிறது, வாங்கிக்கிற மாதிரி நடிக்கிறது, ரெண்டுமே நடிப்பு தான், தோற்றம் தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஷர்ட்ல காஃபி கொட்டிருச்சுன்னு வைங்க, அது ஒரு உண்மையான மாற்றம். அந்த கரையை போக்க நீங்க ஷர்ட்டை துவைச்சு தான் ஆகணும். ஆனா பளிங்குல தெரியிற சிவப்பு கலர் அப்படி இல்ல, அது ஒரு தோற்ற மாற்றம். அந்த பூவை எடுத்தாலே போதும், இல்லனா அட இது பூவோட கலரு பளிங்கோடது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த அறிவு தான் இங்க முக்கியம். அப்போ இந்த உபாதிங்கிறது வெறும் நம்ம உடம்பும் மனசு மட்டும்தானா? இல்லவே இல்ல. நாம நான்னு சொல்ற முக்காவாசி விஷயங்கள் வெங்காய மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கப்பட்ட உபாதிகள் தான். வாங்க அந்த லேயர்ஸ ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு 3 உடல்கள் இருக்கு, 3மே உபாதிகள் தானா. முதல்ல ஸ்தூல சரீரம், அதாவது இந்த கண்ணுக்கு தெரியிற பிசிக்கல் பாடி. இதோட குணத்தை எடுத்துக்கிட்டு தான் நான் குண்டா இருக்கேன், எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றோம். 2வது சூக்ஷ்ம சரீரம், இது நம்ம மனசு, எண்ணங்கள், உணர்ச்சிகள். அதோட குணத்தை எடுத்துக்கிட்டு நான் கோபமா இருக்கேன்னு சொல்றோம். 3வது காரண சரீரம், நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது ஒரு அறியாமை நிலை இருக்கு இல்லையா, அதான் காரண சரீரம். அதனாலதான் தூங்கி எந்திரிச்சதும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நல்லா தூங்கிட்டேன்னு சொல்றோம். இந்த 3 உடல்களை இன்னும் டீட்டெயிலா 5 லேயர்ஸா, அதாவது பஞ்ச கோஷங்களா பிரிக்கிறாங்க. கோஷம்னா உரை அல்லது ஒரு ஷீத் மாதிரி. நம்ம உண்மையான ஸ்வரூபத்தை மறைக்கிற 5 லேயர்ஸ். அதுதான் இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம்னு ஆரம்பிச்சு ஆனந்தமய கோஷம் வரைக்கும் போகுது. இதுல ஒவ்வொரு லேயரும் ஒரு உபாதி தான். இன்னொரு உதாரணம் பாருங்க. ஒரு ராஜா இருக்காரு, அவருக்கு கிரீடமும் சிம்மாசனமும் தான் அவரை ராஜாவா காட்டுது. அதெல்லாம் இல்லாம பார்த்தா அவர் ஒரு சாதாரண மனுஷன்தான். அந்த கிரீடம் அவருக்கு ஒரு உபாதி. அதே மாதிரி தான் நம்ம வேலை, நம்ம சொத்து, நம்ம உறவுகள், நம்ம அறிவு எல்லாமே நமக்கு ஒரு தற்காலிக அடையாளத்தை கொடுக்கிற உபாதிகள் தான். அப்பப்பா, இத்தனை உபாதிகள் நம்மள சுத்தி இருக்கா? சரி, இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன? இந்த மாயையிலிருந்து தப்பிச்சு நம்ம உண்மையான சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது எப்படி?
வாங்க அதற்கான வழியை பார்ப்போம். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இதுக்காக நாம நம்ம உடம்பையோ மனசையோ அழிக்க தேவையில்ல. அது தப்பான வழி. நாம அழிக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த உபாதிகள் தான் நான் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை. இது ஒரு அறிவாற்றல் மாற்றம், உடல் ரீதியான செயல் அல்ல. ஆதிசங்கரர் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஒரு குளத்துல தண்ணி அலை அடிச்சிட்டே இருக்குன்னு வைங்க, அதுல தெரியற நிலாவோட பிம்பமும் ஆடும் இல்லையா? அதை பார்த்துட்டு வானத்துல இருக்கிற நிஜமான நிலா ஆடுதுன்னு நாம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம மனசுங்கிற தண்ணீர்ல கோபம், பயம்னு அலைகள் அடிக்கும்போது ஆத்மாவான நீங்களும் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. ஆனா வானத்துல இருக்கிற நிலா மாதிரி நீங்க எப்பவும் அமைதியா அசையாம தான் இருக்கீங்க. இந்த கன்ஃபியூஷன் எவ்ளோ ஆழமா இருக்குன்னா, இன்னைக்கு இருக்கிற 99.9% நியூரோ சயின்டிஸ்ட்ஸ் கூட என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? கான்ஷியஸ்னஸ், அதாவது நம்ம உணர்வு நிலை மூளையில இருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. இங்க மூளைங்கிறது ஒரு உபாதி. ஆனா வேதாந்தம் அப்படியே உல்டாவா சொல்லுது. மூளையே அந்த கான்ஷியஸ்னஸ்குள்ள தோன்றி மறையிற ஒரு பொருள் தான் சொல்லுது. பாத்தீங்களா வித்தியாசத்தை? சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதால நம்ம டெய்லி லைஃப்ல என்ன மாற்றம் வரப்போகுது? இந்த புது பார்வையோட வாழ்றது எப்படி இருக்கும்? வாங்க கடைசியா அதை பார்க்கலாம். ஆக மொத்தத்துல நீங்க யாருன்னா வந்துட்டு போற கோவமோ சந்தோஷமோ பதவியோ கிடையாது. நீங்க இதெல்லாம் உங்க முன்னாடி வந்துட்டு போறத பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு அசையாத சாட்சி. நீங்க அனுபவிக்கிற பொருள் இல்ல, அந்த அனுபவத்துக்கே சாட்சியா இருக்கிற தூய விழிப்புணர்வு. இதுதாங்க இறுதி மற்றும் ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ். நீங்க பண்றதா நினைக்கிற எல்லா செயல்களும், நீங்க அனுபவிக்கிறதா நினைக்கிற எல்லா இன்ப துன்பங்களும் உங்களோட உபாதிகளுக்கு தான் சொந்தம். ஆத்மாவான உங்களுக்கு இல்லவே இல்ல. நீங்க ஒரு அகர்த்தா, அதாவது செயல் செய்யாதவர், அபோக்தா, அதாவது அனுபவிக்காதவர். நீங்க வெறும் சாட்சி. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறேன். உங்க வாழ்க்கையில வந்துட்டு போற சின்ன சின்ன அலைகள் நீங்க இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, அந்த முழுமையான எல்லையில்லாத பெருங்கடலாவே நீங்க இருக்கீங்கங்கிற அந்த உணர்வு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.